ஏ பேச்சு முத்து மவனே, நம்ம பசங்களை கூப்பிட்டு ஓடுவா. என்னடா அடிக்க ஆளை கூப்பிடுறானா? வாடா போயிடலாம். இருடா. என்னதா கூப்பிட்டீங்க? என்னங்கய்யா நான் சின்ன பசங்களா இருக்காங்க, ஸ்கூல் போலையா? யாரை படிக்க போறது இல்லைங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் விவசாயம் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் படிச்சுட்டு இருந்தோம். எல்லா மாதிரி சிட்டியில் ஏகப்பட்ட பசங்க இருக்காங்க. அவங்கள மாதிரி நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவோம். ஃபோனை கையில் எடுத்து நைட்டு 12 மணி வரைக்கும் நோண்ட மாட்டோம். ஆனால் எங்கிட்டே ஃபோன் இருக்கு. ஸ்கூலில் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது பெரியவங்க சொல்லாத நடக்கணும் தான். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா எல்லாத்தையும் இதை தான் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் படிக்கவும் செய்வோம், வேலையும் பார்ப்போம், பசங்க எல்லோரும் ஜாலியாக விளையாடுவோம். இன்னொன்று சொல்லட்டுமா, நீங்கள் மீடியாக்காரனால உன்னை எங்கள் ஸ்கூல்கிட்ட பார்த்துருக்கேன். பையன் கண்டுபிடிச்சிட்டாரு ஐயா. அது நான் இல்லைங்கய்யா, பையன் வேற யாரையோ பார்த்துட்டு சொல்றாங்க ஐயா. அங்கே நம்மள இல்லத்த நம்மளால மட்டும்தான் பாதுகாக்க முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்மளால மட்டும்தான் சரி பண்ண முடியும். இந்த உலகத்துல சாப்பாடுக்கு மட்டும்தான் தலைகுனிய வேண்டும், வேற எதற்காகவும் தலைகுனியாது சொல்லி கொடுத்துட்டாங்க என் தாத்தா. உன்னை சட்டப்பட்ட கேமரால பாட்டோம் சேர்த்து சொல்றேன். எனக்கு தெரியாம கேமரா வந்த கண்டுபிடிச்சிட்டேன். தம்பி, நீங்க வரும்போதே தெரியும் யாரு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு. நீங்க மீடியாக்காரங்க தெரிஞ்சு நான் ஏன் உள்ள விட்டேன் தெரியுமா? நீங்க வந்திருக்க தோற்றம் அப்படி. ஐயா அப்படிலாம் இல்லைங்கய்யா.